சன்டோசோ டிவி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கமும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கிரகங்கள் எந்த இடங்களில் சஞ்சரிக்கின்றார்கள், அவர் சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது, ஏன் சஞ்சார நிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். இப்போ குரு பகவான் அங்கே இருக்கிறாரு, அப்போ நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படி கனவு இருக்கும். இப்போ ஒவ்வொரு கிரகமும் என்ன ஆவாங்கன்னா, சூரியனை தவிர்த்து, ராகு கேதுவை தவிர்த்து, சந்திரனை தவிர்த்து என்ன ஆவாங்கன்னா, வக்கிரம் அடைவாங்க, அஸ்தமனம் அடைவாங்க, அதிசாரம் பண்ணுவாங்க. இப்போ ஒரே ராசிக்குள்ள தான் சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கும். அதில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வக்கிரகதி என்பது குரு பகவானுக்கு, சனீஸ்வரனுக்கு எல்லோருக்கும் வக்கிரகதி உண்டு. புத பகவானுக்கு எல்லோருக்குமே இந்த நேர்மறையாக பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து அந்த வக்கிரகதி ஆகின்ற போது பலன்கள் மாறுபடுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுக்கொண்டீங்க. இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்கள் வக்கிரமாகின்ற போது அவர்கள் சொந்த வீட்டிற்குள் இருந்து கொண்டு அந்த எதிர்மறையான பலன்களை, குழப்பமான பலன்களை, கொடுக்க வேண்டிய பலன்களில் சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற நிலையினை வழங்குவார்கள். இந்த யாருக்கு பாதகங்களை உண்டாக்கினார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது வக்கிர காலங்களில். ஆனால் குரு பகவான் மட்டும் என்னென்ன விதிவிலக்காக இதில் ஒரு வேளை ஆவார். என்னென்ன வக்கிரம் ஆவார். வக்கிரமாகின்ற போது அதற்கு முன்னதாக அவர் எந்த ராசியில் சஞ்சரித்தாரோ, எந்த ராசியிலிருந்து இந்த ராசிக்குள் வந்தாரோ, அந்த முன்னதாக சஞ்சரித்த ராசியினுடைய பலனை ஒவ்வொரு ஜாதகருக்கும் வழங்குவார். இது ஏன் குரு பகவானை பற்றி நம்ம சொல்றோம்னா, இது குரு பகவான் இப்பொழுது ஒரு அதிர்ஷ்டகரமான நிலையினில் ஒரு 5 ராசினருக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். யார் யாருக்கு? மேஷ ராசினருக்கு, கடக ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, விருட்சிக ராசினருக்கு, மகர ராசினருக்கு. பொதுவாக இந்த நல்ல நேரம் வருகின்ற போது நமக்கு ஒரு பார்வை இருக்கும், நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு. அந்த காலகட்டத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகின்ற போதுதான் நம்ம எதிர்பார்ப்பதை நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். கிரகங்கள் வேகமாக சுழன்று கொண்டிருப்பவர்கள் ஒரே இடத்தில் நிலையாக இருக்க போறதில்லை. அந்த சுழற்சி என்னாகுன்னா, இடம் மாறுகின்ற போதோ, வக்கிரம் பெறுகின்ற போதோ அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கோம், அதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் ஒரு முன்னதாகவே ஒரு பலனை இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதுவும் குரு பகவானை பற்றி. நீங்க எல்லாருமே இப்போ ரிஷபராசிக்குள் தான் குரு பகவான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வேலைகளும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனா இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்கிரமாகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 2024 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்கிரமாகிறார். எப்போ வக்கிர நிவர்த்தியாகிறார்? 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 12 ராசினருக்கும் இந்த பலன்கள் தெரிய வேண்டும். ஏன்னா குரு பகவானுடைய பலன்கள் என்பது சுபிட்சமான பலன்களை, மங்களகரமான பலன்களை கொடுத்திடக்கூடியவர் குரு பகவான். குரு பார்ப்பது என்பது கோடி புண்ணியம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் எல்லாவித வேலைகளுமே நடைபெறும். குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, சமுதாயத்தில் அந்தஸ்து, செல்வாக்கு என்பதெல்லாம் குரு பகவானின் பார்வை நமக்கு கிடைக்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான நன்மைகளை ஏற்படும். குரு பகவான் இப்போது ரிஷபராசி சஞ்சரித்து கடகராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, விருட்சிக ராசினருக்கு, மகர ராசினருக்கு யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலை நீடிக்குமா? அவர் வக்கிரமாகும் போது இந்த நிலை நீடிக்குமா? இதை அவசியம் இந்த 5 ராசினரும் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நாள் இருக்கு. என்ன நாள் இருக்கு? இப்போ நாம் பேசிக் கொண்டிருப்பதற்கும் குரு பகவான் வக்கிரமாவதற்கும் நாட்கள் இருக்கு. என்ன நாட்கள்? அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2024 குரு பகவான் வக்கிரமாகிறார். திரும்ப சொல்றேன், வக்கிரமாகிறார். அந்த வக்கிரம் எப்படி நிவர்த்தி ஆகுனா, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2025. அதுவரையில் ஒரு இடைப்பட்ட காலத்தில் யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு சங்கடம்? இப்போ முதல்ல சங்கடத்தை யார் அனுபவிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு மற்றது போகும்.
என்னன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். மேஷ ராசினருக்கு அனுகூலம், கடகராசினருக்கு அனுகூலம், கன்னி ராசினருக்கு அனுகூலம், விருச்சிகத்திற்கு அனுகூலம், மகரத்திற்கு அனுகூலம் தெரியும் உங்களுக்கு. ஆனா சங்கடம்னு இருக்குது பாருங்க, குரு ரிஷபராசி சஞ்சரிப்பதால். ஏன்னா மிதுன ராசினுக்கு போயிட்டு 12ல உட்காந்துருக்காரு குரு. இப்ப எதிர்பாராத செலவுகள், விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? முதல் சின்ன அவங்களுக்கு என்ன ஆகுன்னா 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரைய பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்கிரமாகின்ற நிலையில் அவர் வழங்குகின்ற பலன் 11ஆம் இடத்திற்குரிய பலனாக லாப பலன்களாக இருக்கும். அப்ப யாருக்கு அதிர்ஷ்டம்? மிதுன ராசினருக்கு இந்த வக்கிர காலம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும். தொழிலில் தடைகள் இருந்தது, வியாபாரத்தில் தடைகள் இருந்தது, உறவுகளுக்குள் சிக்கல்கள் இருந்தது என்ற நிலையெல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். எப்போ? அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானால். அப்ப மிதுன ராசினர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, தைரியத்தோடு, சந்தோஷத்தோடு நடைபோடக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அங்க அந்த மேஷ ராசிக்குரிய பலனை, 11ஆம் இடத்திற்குரிய பலனை அவர் கொடுக்கின்ற போது அவருடைய பார்வைகள் எங்கே போகும்னா அந்த 3, 5, 7க்குரிய இடங்களுக்கு பார்வை போகும். அப்போ தைரியம், விடாமுயற்சி, வெற்றி, குலதெய்வ அருள், பிள்ளைகளால் செல்வாக்கு, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகுவது, திருமண யோகம், இதெல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப மிதுன ராசினருக்கு இந்த வக்கரக்கூடிய குருவுடைய காலகட்டம் யோகத்தை உண்டாக்கிடும். அடுத்து இப்ப 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் யாருக்கு? மீன ராசினருக்கு. பொதுவா மீன ராசினருக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு வந்திருக்கும். ஒரு தனிமையில விடுபட்டது போல, இருப்பது போல ஒரு எண்ணம் வந்திருக்கும். நமக்கென்று யாருமே இல்லையே, நாம் அனாதையாக்கப்பட்டு விட்டு, நம்முடைய பலம் முழுவதும் போயிட்டு, இந்த சிந்தனை எல்லாம் மனசுக்குள்ள வந்திருக்கும். இந்த வக்கிர காலகட்டம் என்ன ஆகுன்னா அக்டோபர் 15க்கு பிறகு மீன ராசினருக்கு 2ஆம் இடத்திற்குரிய பலனை குரு பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்ப என்ன நடக்குன்னா ஒரு உடல்நிலையில் முதலில் ஒரு தெளிவு ஏற்படும், உடல்நிலை சீராகும், எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனைகள் என்று இருந்த நிலை மாறும், மறைக்கப்பட்ட செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும், தொழில் லாபம் எடுக்கும், பணிபுரிந்து வருகின்ற இடத்தில் இருக்கின்ற சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இது ஒரு யோகமான பலன்களை மீன ராசினருக்கு வக்கிர குரு காலம் ஏற்படுத்த போகிறது. அடுத்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கின்ற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசினருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் வக்கிரங்க ஆன பிறகு அக்டோபர் 15க்கு பிறகு அவர் வழங்கிட இருக்கின்ற பலன்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்குரிய பலன்களாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பாக்கிய ஸ்தானத்திற்குரிய பலன்களாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் செழிப்பான நிலை சிம்மராசினருக்கு, செழிப்பான, அந்தஸ்தான, கௌரவமான, உயர்வான நிலை சிம்மராசினுக்கு ஏற்படும். சோர்ந்து கடந்த நிலை மாறி உற்சாகமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் சாதகமாகும், குலதெய்வ அருள் கிடைக்கும், பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். எல்லா விதமான நன்மைகளும் அக்டோபர் 15க்கு பிறகு சிம்ம ராசினருக்கு ஏற்பட இருக்கு. அடுத்து ஒரு ராசி துலாம் ராசி. நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு பக்கம் சனி பகவான், இன்னொரு பக்கம் ராகு பகவான், இப்படியெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவே பெரிய யோகம் துலா ராசிக்கு. ராகு வேற 6ல் இருக்காரு. இந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகின்ற நிலையின் காரணமாக நம்முடைய செயல்பாடுகளில் சில சோர்வு ஏற்படும், தடைகள் ஏற்படும், நமக்கு தெரியாமலே சில தவறான செயல்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தோல்வி அடைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த வக்கிர காலத்திற்கு பிறகு என்னாகுன்னா ஒரு அற்புதமான ஒரு நிலை துலாம் ராசினருக்கு ஏற்பட இருக்கிறது.
அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. எப்படி? அப்ப மேஷ ராசியில் சஞ்சரிக்கின்ற பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் குரு பகவான். அப்ப மேஷ ராசி என்பது என்ன? துலாம் ராசிக்கு 7ஆம் இடம். அப்ப சப்தமஸ்தானத்தின் பலன். அப்ப சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும், நண்பர்களால் ஆதரவு உண்டாகும், வாழ்க்கை துணையால் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், வாழ்க்கை துணை உதவியாக இருப்பார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். லாபத்திற்கு குறைவு இருக்காது, தைரியத்திற்கு குறைவு இருக்காது. எல்லா விதமான நன்மைகளையும் வக்கிர குரு யாருக்கு கொடுப்பார்? துலாம் ராசின்னு கொடுப்பார். அடுத்து ஒரு ராசி இருக்கு, தனுசு ராசி. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் குரு பகவான். அவர் இப்போது இருக்கிற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியான பிறகு தனுசு ராசினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இப்பொழுது இல்லை, செல்வாக்கு இல்லை, ஏதேனும் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் தனுசு ராசி ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு. அந்த நெருக்கடி விலகுமா என்ற கேள்வி வருகின்ற போது குரு பகவான் வக்கிரமாகின்ற காலத்தில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி தனுசு ராசினருக்கு ஒரு யோக பலன்கள் கிடைத்திட இருக்கிறது. அறிவு கண்கள் திறந்திட இருக்கிறது. எதிர்காலம் பற்றிய கனவு பழித்திட இருக்கிறது. எல்லா வகையான நன்மைகளும் ஏற்பட இருக்கிறது தனுசு ராசினருக்கு. அப்போ லாபத்திற்கு குறைவு இருக்காது, தெய்வ அருளுக்கு குறைவு இருக்காது, பெரியோருடைய துணை இருக்க முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் ஆதாயத்தையும் அடையக்கூடிய நிலை தனுசு ராசினருக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த வக்கிரகுருடைய காலத்தையும் சொல்லிட்டேன். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசினர் இந்த காலத்தில் லாபத்தையும் ஆதாயத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்ற 5 ராசிகளான மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம். குரு பகவான் வக்கிரமாவதால் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்ற பலன்களில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்திற்கு முன்னதாகவே உங்களுடைய முயற்சிகளை, அவசியமான முயற்சிகளை இப்பொழுதே நீங்கள் எடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதன் பிறகு அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்குரிய பலன்கள் மாறுபட ஆரம்பிக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த 5 ராசினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5 ராசினருக்கு புதிதாக யோகம் ஆரம்பமாகிறது. இது பற்றிய உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். என்னன்னா, சுய ஜாதகம் என்று வருகின்ற போது அதில் நடைபெற்று வருகின்ற திசா புத்தியும் சில சங்கடங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வைக்கும். அவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த நிலைப்பாடுகள் நமக்கு எப்படி இருக்கிறது, இந்த குரு வக்கிரம் என்பது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என குரு பகவான் மங்களக்காரகன் என்பதால் ஒரு பெரிய நன்மையும், அவருடைய பார்வை கிடைக்காத போது, சஞ்சாரி சாதகமாக இல்லாத போது அதில் நாம் அனுபவித்து வந்த பலன்களில் சங்கடங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பலன்களை சொல்கிறேன். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றி, வணக்கம்.